இப்ப நர்சிங் படிக்கிறோம், ஆசிரியர் பணிக்காக நம்ம படிக்கிறோம் அப்படி இல்லையா? எத்தனை பேர் என் ஊர்ல நான் வேலை பார்க்கணும்னு படிக்கிறத தாண்டி நான் போய் வெளிநாட்டுல நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துறை எடுத்திருக்கிறோம். சம்பாதிக்கிறதுக்காக நான் இன்னொரு ஆங்கிள் நான் கேட்கல, என்னுடைய குடும்ப சூழலுக்காக மட்டும் நான் அதை கேட்கல. என்னுடைய ஜெனரேஷனை நான் ஆசைப்பட்ட மாதிரி கட்டமைக்கணும் அப்படின்னா என்னால இங்க ஏர்ன் பண்ண முடியல, அதுக்காக அங்க போகணும், அதுக்காக நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்க என்னதான் பேஷண்ட்டுக்கு கேர் கொடுத்தாலும், எப்படி சொல்றது, நம்ம பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்கலாம். நம்மளும் எப்படின்னா ஃபாரின் போனா, இப்ப எங்க அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னோட ஜென்ரேஷனை நான் எப்படி பாத்துக்கணும்னா, நான் நல்லா சம்பாரிச்சாதான் என்ன எங்க அம்மா எப்படி கஷ்டப்படாம பாத்துக்கிறாங்களோ என் பிள்ளைங்களும் அதே மாதிரி நான் கஷ்டப்படாம பாத்துக்கணும். அப்படிங்கிறப்ப இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல எங்க பார்த்தாலுமே சேலரி கேட்டா கவர்மெண்ட் ஜாப் பர்மனண்டா உள்ளவங்களுக்கு சேலரி அதிகமா இருக்கு. இப்ப இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் எடுத்தாங்க நர்ஸா. அப்ப அவங்களுக்கு இன்னமும் அவங்க பர்மனன்ட் ஆக்கல. அவங்க சேலரி பார்த்தாங்கன்னா 18,000 தான் சேலரி. அவங்க வச்சு அவங்க குடும்பத்தை எப்படி அவங்க ரன் பண்ண முடியும்? ரன் பண்ண முடியாது. அப்ப ஒரு மளிகை கடைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஜாமான் வாங்கணும்னாலும் 500 ரூபாய் செலவாகுது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னாலும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும்னு பாருங்க. அப்ப அந்த 18,000 வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஃபாரின் போனா சம்பாதிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்கலாம், நம்ம ஃபேமிலியே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். நான் படித்த படிப்புக்கான வேலை கிடைப்பதும் ஒரு சவால் அப்படின்னா அதுக்கான ஊதியம் கிடைப்பதும் சவால். இனி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரியான ஊதியங்கள் வேணும் அப்படிங்கிற நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கான விஷயங்கள் இருக்கு. அண்ட் சிஸ்டர், நீங்க ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னுடைய ஜென்ரேஷனுக்காக நான் அப்ராட் போகணும் அப்படின்னு. இந்தியால அதுக்கான ஒரு மாற்று சிந்தனையோட நம்ம இங்க நம்மளுடைய பணியை தொடரலாம்ல. அப்போ இங்க அந்த பணிகள் இல்லை அப்படின்னா அரசாங்கங்கள், மத்திய அரசோ மாநில அரசோ நர்சிங் துறைக்கு என்னென்ன விஷயங்களை மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? லீவு இங்க கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவா. இதே அப்ராட்னு நல்லா ஸ்பேஸ், அதாவது வேலை பார்க்குற நேரமும் கம்மியாக தான் இருக்கும், லீவும் கொடுப்பாங்க. ஒரே 2 மந்த் அந்த மாதிரி லீவ் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, இப்போ நாங்கள் எஜுகேஷன் லோன் போட்டு தான் படிக்கிறோம். இப்போ இங்கே கொடுக்குற 15,000 20,000 எங்களால் எஜுகேஷன் லோன் கட்டி அடைக்க முடியாது. இதே நாங்கள் அப்ராட்லாம் போயிட்டாலும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் ஆகும், எஜுகேஷன் லோனும் நாங்கள் கட்ட முடியும். அதான் அமௌண்ட் தான் இதாகுது. அமௌண்ட் கன்ஸ்டன்ஸ்க்காக நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், அதுக்கு ஏர்ன் பண்ணணும், அதை காம்பன்சேட், நான் வாங்கக்கூடிய கல்வி கடன் அடைப்பதற்காக நம்ம போறோம். சொல்லுவோம் கல்வி கடன் அடைச்சிட்டோம், நம்முடைய கடமைகள் எல்லாம் ஓகே டன், என்ன நல்ல சேலரி வாங்குறோம், நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வந்துருவோமா? திரும்ப கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணி இல்ல, எனக்கு பிளான் அதுதான். திரும்ப கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி இங்க செட்டில் ஆகும் தான் என் பிளான். இப்போ அதுதான் கேள்வியே. இப்போ என்னுடைய நான் வாங்கின கடன் அடைப்பதற்காக நான் மேலை நாடுகளில் போய் வேலை செய்யறேன், கடன் அடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்துருவேன்னு சொல்றீங்க. அப்போ இந்தியா வரும்போது உங்களுடைய சேலரி பேக்கேஜ் லெவல் அப்படிங்கிறது ஒரு உயரத்துல இருக்கும். இந்தியால அப்ப எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதை நம்மளால ப்ராசஸ் பண்ணிக்க முடியுமா? அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜாப் சூழல், வேலை வாய்ப்பு சூழல் எப்படி இருக்கும் நம்மளால தெரியாது. இதை எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிப்பீங்க? அப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? தொலைநோக்கு சிந்தனையோட சில விஷயங்களை செஞ்சாதானே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷன், உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்க முடியும். அதான் நான் வெளிநாட்டுல போயிட்டே ஃபுல்லும் லேர்ன் பண்ணிட்டேன்ல, பரவாயில்ல, எனக்கு இங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே தான்.